ஹலோ நண்பர்களே, சின்ன மருமகள் சீரியலின் அடுத்தடுத்து வரப்போகும் பரபரப்பான திருப்பங்களை பற்றிய விரிவான விமர்சனத்தை இப்போது பார்க்கலாம். இந்த கதையில் ஒவ்வொரு காட்சியும் அடுத்த காட்சிக்கான மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. அதனால் இறுதி வரை படித்தால் மட்டுமே முழு சம்பவங்களும் தெளிவாக புரியும். கதையின் ஆரம்பத்தில் ஈஸ்வரி மனதில் ஒரு பெரிய திட்டத்துடன் தமிழ் செல்வியின் வீட்டிற்கு வருகிறார். அந்த நேரத்தில் தமிழ் செல்வி குளிக்கச் சென்றிருப்பதால் வீட்டில் தனம் மட்டுமே குழந்தையான அழகரை பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள் வந்த ஈஸ்வரி மிகவும் இயல்பாக தமிழ் செல்வி எங்கே என்று கேட்கிறார். தனமும் சந்தேகமே இல்லாமல் அக்கா குளிக்கச் சென்றிருக்கிறார் என்று கூறிவிடுகிறார். உடனே ஈஸ்வரி தாகமாக இருப்பதாகவும் ஃப்ரிட்ஜில் இருக்கும் குளிர்ந்த ஜூஸை வாங்கி வரும்படி தனத்தை கடைக்கு அனுப்புகிறார். எதையும் சந்தேகிக்காத தனம் அவசரமாக வெளியே சென்று விடுகிறார். அந்த ஒரு சந்தர்ப்பத்தையே பயன்படுத்தி கொண்ட ஈஸ்வரி வீட்டுக்குள் இருந்த அழகரை தூக்கி கொண்டு செல்லும் முன்னொரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகிறார். சில நிமிடங்கள் கழித்து தனம் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் குழந்தையும் இல்லை, ஈஸ்வரியும் இல்லை. அதே நேரத்தில் குளித்துவிட்டு வந்த தமிழ் செல்வி வீட்டில் இருந்த அமைதியை பார்த்து யார் வந்தார்கள் என்று கேட்க தனம் நடந்த அனைத்தையும் பதட்டத்துடன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இருவரும் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது அங்கே இருந்த கடிதத்தில் பஞ்சாயத்தில் கூறிய நேரத்தில் குழந்தையை ஒப்படைக்காததால் நானே குழந்தையை அழைத்துச் சென்றேன் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்த தமிழ் செல்வி அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். தமிழ் செல்விக்கு கோபமும் வேதனையும் ஒன்றாக வெடிக்கிறது. உன்னால் குழந்தையை பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் என்னிடம் சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்படி நடந்தது என்று தனத்தை கடுமையாக கேட்கிறார். அதற்கு தனம் கண்ணீர் மல்க நடந்ததை முழுவதுமாக விளக்குகிறார். ஈஸ்வரி வந்ததும் மிகவும் சாதாரணமாக பேசினார். ஜூஸ் வாங்கி வரச் சொன்னார். வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் தான் வெளியே சென்றேன். இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்று கதறுகிறார். அந்த நேரத்தில் செல்லப்பாண்டியும் வசந்தியும் வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் நிலைமையை அறிந்து அதிர்ச்சி அடைகிறார்கள். குறிப்பாக வசந்தி மீனாட்சியை கொண்டு வந்து கொடுக்காமல் அழகரை மட்டும் எடுத்துச் செல்வது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று கோபமாக பேசுகிறார். தமிழ் செல்வி இனி அமைதியாக இருக்க முடியாது. பஞ்சாயத்தாரை அழைத்து நேரடியாக ஈஸ்வரியின் வீட்டிலேயே நியாயம் கேட்கப் போகிறேன் என்று முடிவு செய்கிறார். அனைவரும் பொறுமையாக இருக்கும்படி கூறினாலும் என் குழந்தையை பிரித்து கொண்டு சென்ற பிறகும் நான் அமைதியாக இருந்தால் தாயாக இருப்பதற்கே அர்த்தமில்லை என்று உறுதியுடன் கிளம்புகிறார். அந்த கோபத்தில் அவரது கண்களில் தெரியும் வேதனை அனைவரையும் கலங்க வைக்கிறது. வீட்டிலிருந்த அப்பத்தாவுக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டதும் அவர் அதிர்ச்சியில் உறைந்து, ஏற்கனவே உறவுகள் சிதறிக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற செயல் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்று கவலையடைகிறார். இதற்கிடையில் தமிழ் செல்வி நேராக ஈஸ்வரியின் வீட்டிற்கு செல்கிறார். அங்கே வீட்டின் வாசலில் நின்றபடியே ஈஸ்வரியின் பெயரை உரக்க கூப்பிடுகிறார். அந்த சத்தத்தை கேட்ட சித்ரா வெளியே வந்து பார்த்ததும் தமிழ் செல்வி மிகுந்த கோபத்துடன் நிற்பதைக் கண்டு உள்ளே ஓடி சென்று ஈஸ்வரியிடம் கூறுகிறார். ஆனால் ஈஸ்வரி எந்த பயமும் இல்லாமல், இதையெல்லாம் நான் முன்கூட்டியே எதிர்பார்த்தேன், அதனால்தான் இந்த திட்டத்தை செய்தேன் என்று மனதில் நினைத்து கொண்டு வெளியே வருகிறார். இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஆரம்பமாகிறது. தமிழ் செல்வி தனது குழந்தையை உடனடியாக திருப்பி தரும்படி கேட்கிறார். அதற்கு ஈஸ்வரி பஞ்சாயத்தில் கூறிய நேரத்தில் குழந்தையை ஒப்படைக்காததால் தான் இந்த முடிவை எடுத்தேன் என்று கூறுகிறார். அதற்கு தமிழ் செல்வி, நீங்களும் மீனாட்சியை கொண்டு வந்து கொடுக்கவில்லை, அப்படி இருக்கும்போது அழகரை மட்டும் எடுத்துச் செல்வது எப்படி நியாயம் என்று கேள்வி எழுப்புகிறார். இந்த சண்டை பெரிதாகும் நேரத்தில் பஞ்சாயத்து உறுப்பினர்களும் அங்கு வந்து சேர்கிறார்கள். அவர்களுடன் மோகனா, சாவித்ரி, தாமரை உள்ளிட்ட குடும்பத்தினரும் கீழே இறங்கி வருகிறார்கள். நடந்ததை கேட்ட மோகனா, ஈஸ்வரி செய்தது மிகப்பெரிய தவறு என்று வெளிப்படையாக கூறுகிறார். குழந்தையை பரிமாற வேண்டுமெனில் இரு குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் மாற்றியிருக்க வேண்டும். ஒருதலைபட்சமாக இப்படி செய்வது முறையல்ல என்று கண்டிக்கிறார். மோகனாவின் வார்த்தைகள் ஈஸ்வரிக்கு பிடிக்கவில்லை. ஆனால் மோகனா தொடர்ந்து, உன் அண்ணன் மகளின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறாய். 2 குழந்தைகளும் இங்கே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாடகம் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். இதை கேட்ட தமிழ் செல்வியும்
எத்தனை முறை என் குழந்தையை என்கிட்டே கொடுங்கள் என்று கேட்டேன். என்னை நம்ப முடியவில்லை என்றால் நேராக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு தாயின் மனதை இப்படி உடைப்பது எந்த நியாயமும் இல்லை என்று உருக்கமாக பேசுகிறார். அதே சமயம் மோகனா ராஜாங்கம் கூறிய தகவலையும் பகிர்கிறார். முக்கியமான வேலை காரணமாக குழந்தை மாற்றும் தேதி 2 நாட்கள் தள்ளி போனது. அதை பற்றி தகவல் சொல்ல முயன்றும் போன் தொடர்பு கிடைக்கவில்லை என்று விளக்குகிறார்.